சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோருக்கான விருப்பமனு விநியோகம் நடைபெற்று வரும் தேமுதிக தலைமையகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்பமனு வாங்க ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் வெளிச்சோடி காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்பும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடந்த வியாழக்கிழமை அன்று அறிவித்திருந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி இன்னும் இறுதி செய்யாத நிலையில் 234 தொகுதிகளும் விருப்ப மனு பெறும் பணியை தேமுதிக தொடங்கியது. கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில 4வது நாளான இன்று சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விருப்ப மனுக்கள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில தற்போது வரை எந்த ஒரு கட்சி நிர்வாகியும் தொண்டரும் விருப்ப மனு வாங்க வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில விருப்ப மனு வாங்க ஆர்வம் காட்டவில்லை எனவும் தற்போது வரை யாரும் மனுக்கள் அந்த விருப்ப மனு வாங்குவதற்கு வரவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பொது தொகுதிக்கு 15,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 10,000 ரூபாயும் கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு பொது தொகுதியில் 10,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனித்தனியாக 2 மேஜைகள் அமைக்கப்பட்டு அங்கு விருப்ப மனு வழங்குவோர் காத்துக் கொண்டிருக்கிறார். தற்போது வரை யாரும் விருப்ப மனு வாங்க ஆர்வம் காட்டாததால் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் வெளிச்சோடி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 10 விருப்ப மனு வாங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆர்வம் காட்டாததால் தற்போது வரை தேமுதிகவினுடைய அலுவலகம் வெளிச்சோடியே காணப்பட்டிருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் 10க்கும் குறைவான தொகுதிகளை தேமுதிக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 10க்கும் குறைவான தொகுதிகளில் தான் போட்டி என தகவல் வெளியாகியுள்ளதால் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் தற்போது இந்த விருப்பமனை வாங்க ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. திமுக மற்றும் அதிமுக என 2 கட்சிகளுடன் தேமுதிக தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரும் நிலையில இந்த விருப்ப மனு வாங்குவதற்கு இன்னும் இதுவரை யாரும் நிர்வாகிகள் ஆர்வம் காட்டவில்லை என்பதே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.